ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி மத்தியானம் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போயிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 500 பேர் அளவுக்கு அந்த லைவ் ஸ்ட்ரீமில் கலந்துட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரம்ப் சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை காரணமாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்றைக்கி ஈவினிங் மறுபடியும் ட்ரம்ப் 2 போஸ்ட்டை போட்டிருக்காரு. ஸோ அது எல்லாத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பெட்ரோல் விலை ஏற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேருந்தே எல்லா நியூஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் அண்ட் இன்ஃபோசிஸோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட ஏடிஆர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பயங்கரமாக கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பேசுவோம். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவ் வந்தது. காரணம் என்னென்னா, முந்தா நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தது. ஈரான் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கே வரல பாகிஸ்தானுக்குன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஈரானோட அரசியல் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கிறதுனால நான் சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று எல்லா லாஸஸையும் அமெரிக்கன் மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃப்ளாட்டாக முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று அமெரிக்கன் பிரசிடென்ட் மறுபடியும் சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஈரானுக்கு இந்த வாரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த டைம்லேன்னு சொல்லலை, அவங்க எத்தனை நாள் இன்னொரு எடுத்துக்கிட்டோம், அதுவரை இந்த நேவல் பிளாக்கெட் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, அட்டாக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயமா பார்த்தா கூட இந்த நேவல் பிளாக்கெட் கண்டினியூ ஆக பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து க்ரூட் ஆயில் வராது, ஈரானுக்கு வேறு எந்த பொருட்கள் போகாது ஒன்று. ஆனால் மற்ற கல்ஃப் கண்ட்ரிலேருந்து க்ரூட் ஆயிலோட ஏற்றுமதின்றது பெரிய அளவில் பாதிக்கப்படும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் விடியற் காலையில் க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆகும்போது $106 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாகவே $100 மேலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தில், அதாவது நம்மளோட ஏஷியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நெகட்டிவான விஷயம். அண்ட் அதனால தான் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேவலமான ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட ஏடிஆர் 6% அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் ஒரு மிகப்பெரிய ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கோம், ஆனால் அமெரிக்கா எத்தனை முறை மாற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா ஈரான் கண்டிப்பாக வழிக்கு வந்துதாகணும். ஏன்னா ஈரானால் இந்த போரை இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஹெல்ப், ரஷ்யாவோட ஹெல்ப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவோட ஹெல்ப்பை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கட் பண்ணிட்டாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு உக்ரைனோட இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ 2 பக்கமே பார்த்தீங்கன்னா பிஸியாக வச்சுருக்கிறதுனால இப்போ ஈரான் வழிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ப்ரெஷரையும் கிரியேட் பண்ணுறதுனால ஈரான் இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளார பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 ட்ரம்ப் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அவரோட சோஷியல் மீடியாவில். இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அமெரிக்கன் நேவிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருக்கேன், ஒருவேளை ஏதாவது ஒரு கப்பல் எங்களோட கப்பல்களை தாக்க வந்தால் சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட மைண்ட் ஸ்வீப்பர்ஸை வச்சு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட அரசியல் தலைமையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. யார் தலைவராக வர்றதுன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அந்த போர்க்களத்தில் சண்டை போடக்கூடிய நபர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், 2 பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய போராட்டமே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரிலாக்ஸாக உங்களுக்கு டைம் கொடுக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுவரை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் எந்த கப்பலுக்கு போகாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எனர்ஜி கிரைசிஸை பெருசாக தான் போகுது. ஏன்னா இன்றைக்கே யூரோப்பியன் மார்க்கெட்டில் கேஸ் ப்ரைஸஸ் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா கேஸை பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணுறது கத்தார் தான். கத்தாரில் இருக்கக்கூடிய LNG பிளான்ட்லேருந்து கேஸ் தான் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரொடியூசர். ஒன்ஸ் அங்கேருந்து கேஸ் வெளியில் போகலைன்னா கண்டிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் கூட 1% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, நம்மளோட மார்க்கெட் காலையிலே 175 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. அண்ட் இன்ட்ராடேல ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணாலும் கூட அண்ட் அதுக்கப்புறமாவும் மறுபடியும் ஒரு செல் ஆஃப். அண்ட் அதன் காரணமாக இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேல 200 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி ஓவராலாக அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3300 கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 1250 கம்பெனி பாசிட்டிவாகவும் 2036 கம்பெனி நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ப்ராடர் இண்டிசஸில் எல்லா இண்டிசஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. 0.5% 1% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டார் இண்டிஸில் ஆட்டோ செக்டார் 2.5%, பேங்கிங் செக்டார் 1.5%, ஐடி செக்டார் 1.25% முடிஞ்சிருக்கு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா செக்டாரல் இம்பேக்ட். அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் மட்டும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த டிஃபென்சிவ் செக்மெண்ட் இல்லைங்களா, அதனால். அண்ட் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் 3254 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 941 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க.
எஃப்ஐஎஸ் அவங்களோட ஃபியூச்சர்ஸ் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் நம்மளோட இந்தியன் ரூபி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிப்ரிஷியேட் ஆகி இன்றைக்கி மறுபடியும் $94 per டாலர் என்ற அளவுக்கு கிராஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசியோட மினிட்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இந்த க்ரூட் ஆயிலோட விலை ஏறினதுனால கிட்டத்தட்ட 4.6% அளவுக்கு நம்மளோட இன்ஃப்ளேஷன் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்னினோ எஃபெக்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்மளோட பொருளாதாரத்தை பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தோம்னா $4735 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கோல்டு ப்ரைஸஸ் 24 கேரட் கோல்டு வந்து 15,324லையும் 22 கேரட் கோல்டு வந்து 14,047 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து 2,48,000 per kg வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா $102.75 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸாக க்ரூட் ஆயில் வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளார வந்து ஈரான் வந்துடுவாங்கன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அது நடந்துச்சுன்னா நல்லது, அது நடக்காத இருக்கிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது லாங் டேர்ம் ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் கண்டிப்பாக அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 27ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா ரிசர்வாய்ஸும் ஃபுல்லாகிடும். அதாவது அனாலிஸ்டோட எஸ்டிமேஷன் படி இதே மாதிரி ட்ரில் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா ஒன்ஸ் அது ஃபுல்லான உடனே ஈரான் வந்து அவங்களோட உற்பத்தியை வந்து நிறுத்தி ஆகும். அப்படி அவங்களோட உற்பத்தி நிறுத்தினாங்கன்னா அந்த ஆயில் வெல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கிரியேட் ஆகி தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். சீபெட்ஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்படி தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சதுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு மைன் பண்ணும்போது அவங்களால அந்த அளவுக்கு க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியாது. அது வந்து ஈரானுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிற கப்பல்கிட்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா $2 மில்லியன் காசு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் இப்போ கட் பண்ணதுனால ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியில் இருப்பாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா ட்ரெண்ட் வந்து அவங்களோட Q4 நம்பரை நேற்று ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் அனலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத்ன்றது புது கடைகளை ஓப்பன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஆனால் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கடைகளில் வந்து இவங்களோட சேல்ஸ் அந்த அளவுக்கு வளரலன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த கடையில் ₹1 கோடி பிஸ்னஸ் நடக்குது, ஒரு ₹30 லட்ச லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ₹30 லட்ச மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணி 40 லட்சம் கொண்டு போனால் அது சேம் ஸ்டோர் க்ரோத். ஆனால் இந்த கடையில் ₹30 லட்ச லாபம் வருது, புதுசாக ஒரு கடையை உருவாக்கி அதில் ஒரு 10 லட்சம் லாபம் வந்தால் என்னோட ப்ராஃபிட் வந்து 40 லட்சம் ஆகிடும். ஸோ 35% என்னோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 30% என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக வந்து புது கடை ஓப்பன் பண்ணதுனால தான் என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் நடந்திருக்கு. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2,500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா புது கடைகளை உருவாக்குறதுக்கு தான். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து அடிச்சிருக்காங்க 4%. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்மெண்ட்டில் வந்தோம்னா OFSஸோட Q4 நம்பர் நேற்று ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஐடி கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா Q4 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பயங்கரமாக அடி வாங்கும்போது இவங்க மட்டும் பாசிட்டிவாக இருக்காங்க. காரணம் என்னென்னா இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சர்ப்ரைஸாக இருக்குது. அண்ட் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்களோட ஷேர் ப்ரைஸ் 8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் இவங்க வந்து டிவிடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா $270 per ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் விஷயம். அண்ட் இன்ஃபோசிஸோட நம்பர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏடிஆரே காட்டி கொடுத்துருச்சு. ஏடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 6% நெகட்டிவாக இருக்குது. இவனுங்க நம்பர் வீக்காக இருக்கிறதுனால விப்ரோவோட ஏடிஆரும் 4% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட ஐடி செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நமக்கு நாளைக்கு தான் தெரியும். அண்ட் டாடா கம்யூனிகேஷன்ஸோட Q4 நம்பரும் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேலோட்டமாக பார்க்கும்போது இவங்களோட ப்ராஃபிட் வந்து 90% வந்து குறைஞ்சிருக்குன்ற மாதிரி தெரியும். ஆனால் போன வருஷம் இதே குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின் ஒன்று கிடைச்சது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு, போன முறை ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இவங்களோட ரெவன்யூ வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 19.6% இருக்குது. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 90 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு அதிகம். அண்ட் இதை மட்டும் இல்லாமல் இவங்களோட டிவிடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ₹17 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால் இன்றைக்கி இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் வந்தது. அண்ட் SBI லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் வந்தது. அண்ட் இவங்களோட ப்ரீமியம் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க MK கூட வந்து பார்த்தீங்கன்னா MK ப்ரோக்கரேஜஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸ் இன்னும் 20% ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த GST ரிடக்ஷன் காரணமாக அவங்களோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாறி இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கான ட்ராய் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,03,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அளவுக்கு புதுசாக சேர்ந்துருக்காங்க.
அண்ட் பாரதி ஏர்டெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக சேர்ந்திருக்காங்க. ரிலையன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக சேர்ந்திருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக சேர்ந்திருக்காங்க. அதாவது பிப்ரவரி மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது. ஈவன் பிஎஸ்என்எல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெளியே போயிருந்தாங்க. இப்போ 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் சேர்ந்துருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயம். அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனலில் இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பெட்ரோல் விலை டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அதாவது 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. என்னன்னா, நாங்கள் இந்த மாதிரி விலையேற்ற மாதிரி எந்த ஐடியாவில் இல்லை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு மேலே. அண்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பெட்ரோல் டீசல் விலையை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக் வந்து நல்லது. இந்த பெட்ரோல் டீசல் விலையை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும்போது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு நெகட்டிவான விஷயம். ஆனால் இதை ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்போர்ட்லேருந்து லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து எல்லா பொருட்களோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிடும். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் அதிகமாக தான் செய்யும். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரிசெஷனுக்கு கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 570 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் இந்த ஃபினான்ஷியல் இயர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளார இந்த அளவுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கிடச்சிருக்கு, நிறைய செக்மெண்ட்டில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏவியானிக்ஸ், லேசர், கம்யூனிகேஷன், ஸ்பேர்ஸ், சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் எல்என்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே ஒரு ஜப்பான் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொன்னோம் கிரீன் அமோனியத்துக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1000 2500 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லார்சன் டோப்ரோக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் சிப்லாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேல 4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனது. காரணம் என்னன்னா, சிப்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ரக் வென்டோலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடச்சிருக்கு. அண்ட் இதனோட பிஸ்னஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய் பர் இயருக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்லாக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்தில் எங்களோட மார்க்கெட் ஷேரை 10% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவாக மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். பட்டேல் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேபாளில் ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வேல்யூ இப்போ 1600 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூனியன் பேங்கோட Q4 நம்பர்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த நம்பர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு. நம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இல்லை, அதனால் வந்து போட்டு அடிச்சிருக்காங்க. இவங்களோட குவார்டர் பேசிஸில் வந்து ப்ராஃபிட் வந்து 4980 கோடியிலேருந்து 5320 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அசட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெட் என்பி வந்து பார்த்தீங்கன்னா 0.48% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க் இந்த அளவுக்கு நெட் என்பியை கம்மியாக மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவிலேருந்து கிட்டத்தட்ட 1,70,000 JLR வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, ஜாகுவார் லேண்ட் ரோவர், அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கூப்பிட்டுருக்காங்க ஏதோ ஒரு இஷ்யூஸ் காரணமாக. அண்ட் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 3% அளவுக்கு டவுனாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து $103 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே $4730 இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போகிறது வந்து யாருக்குமே நல்லது கிடையாது. அண்ட் ஏடிஆர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏடிஆர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. விப்ரோ ஏடிஆர் சரி, இன்ஃபோசிஸ் ஏடிஆர் சரி. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஐடி செக்டாரில் ஒரு பெயின் இருக்கதா போகுது. ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.